இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரோட்டு கடை ஸ்டைலில் ஒரு எக் நூடுல்ஸ். ஆனால் டேஸ்ட்டு அதை விட இன்னும் சூப்பராக செய்யலாமா? இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் எடுத்துக்கிறேன். இது கூட 2 முட்டை மட்டும் எடுத்து கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பும் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கிளறி எடுத்துக்கலாம். நல்லா வேக வச்சுட்டு இதை நம்ம இன்னொரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம். இதே பேனில் நான் இன்னும் கொஞ்சம் ஆயில் எடுத்துக்கிறேன். ஆயில் எடுத்துகிட்டு இது கூட ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்ல பொடியாக சாப் பண்ண பூண்டு இதோட ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு பூண்டு நல்லா பாதி வேகணும். வெந்ததுக்கப்புறமா ஒரு 2 பச்சை மிளகாய் இதோட கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு 10 பீன்ஸ் பொடியாக சாப் பண்ணிக்கோங்க. அதையும் இதோட ஆட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு சின்ன சைஸ் கேரட் இந்த மாதிரி ஜூலியன் கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் வாட்டர் ஆட் பண்ணுங்கள். ஏன்னா காய் கொஞ்சம் வேகணும். ஒரு 2 நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா நான் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தையும் இதோட ஆட் பண்ணிடுங்க. ஆனால் வெங்காயம் ஃபுல்லாக வேகக்கூடாது. பாதி அளவு நல்ல க்ரன்ச்சியாக இருக்கிற மாதிரி மட்டும் வதக்கி விட்டால் போதும். இது கூட 1 டீஸ்பூன் அளவு சோயா சாஸ், 2 டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு பேக்கெட் நூடுல்ஸ் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அந்த நூடுல்ஸையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம எக்கு கிளறி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் இதோட ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இப்போ நூடுல்ஸை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மசாலாவெல்லாம் நூடுல்ஸில் நல்லா பிடிக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. சால்ட் தேவைப்பட்டதுன்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா சுட சுட வெஜிடபிள் எக்கோடு சேர்ந்துட்டு குழந்தைங்களுக்கு டக்குன்னு ஸ்கூல் விட்டு வந்தோடனே ஒரு ஈவினிங் ஸ்நாக் அவங்க கூட செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா மார்க்கெட்டில் இப்போலாம் வீட் நூடுல்ஸ், மல்டிக்ரெயின் நூடுல்ஸ் அந்த மாதிரி நிறைய வெரைட்டி கிடைக்குது. அந்த மாதிரி நூடுல்ஸ் கூட இதே மெத்தடில் ட்ரை பண்ணி குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கூட கொடுத்துக்கலாம். நூடுல்ஸ் வேக வைக்கும்போது தேவையான அளவுக்கு உப்பும் 2 டீஸ்பூன் ஆயிலும் சேர்த்து வேக வச்சு வடிச்சு எடுத்து வச்சுக்கணும். அப்போ தான் அதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் அதில் இருக்கும். உதிரியாகவும் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.